ஹாய் எவ்ரிவன். இண்டஸ்இண்ட் பேங்க்ல லேட்டஸ்ட் அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50லேருந்து வெளியேறுது. ஓகேங்களா. நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேருந்து வெளியேறுது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது நிஃப்டி 50ல இருந்தது. அது வந்து டோட்டலா வந்து வெளியேறுது. ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணுறதுனால, இது வந்து இயர்லி ட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வச்சுட்டு பண்ணுவாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில அக்கவுண்ட்ஸ்ல ஆப்னால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 35% வந்து டவுன் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து இப்போ ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்கன் ஸ்டான்லிங்கிற ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அண்டர் வெயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 723. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 885 வரையும் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது 10% வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து இவங்க மார்கன் ஸ்டான்லியை வந்து இதுமாரி அப்கிரேட் பண்ணுனா, அது வந்து பர் இயருக்கா வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க அப்கிரேட் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் மேலே ஏறுமா அப்படின்னா, கண்டிப்பாக அதை டிபெண்டன்சி வந்து கிடையாது. அதோட ரிசல்ட் வந்து அப்கமிங் டேஸில் வரும். குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் வந்து ஆகும். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 17% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக லிட்டில் பிட் கொஞ்சம் ஏற பார்க்குது. ஸோ 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.